தஞ்சாவூரில் போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை கைது செய்ய பேருந்தில் சென்ற பயணிகளை போலீசார் பாதியில் இறக்கியுள்ளனர். தஞ்சாவூரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசின் ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் கைது செய்யும் போது வாகனம் இல்லாததால் அப்பகுதியில் வந்த அரசு பேருந்தை நிறுத்தி அதில் ஆசிரியர்களை ஏற்றினர். மேலும் இதற்காக பேருந்தில் வந்த பயணிகளை பாதியிலேயே இறக்கிவிட்டனர். இதனால் பயணிகள் சாலையில் செய்வதறியாது தவித்தனர். ஆசிரியர்களை கைது செய்ய பயணிகளை பாதியிலேயே இறக்கிய போலீசாரின் செயல் சரியா என்று மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காமராஜர் குறித்து தவறான தகவல்களை பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என நெல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் தெரிவித்தார். அனைவருக்கும் தெரியும், பெருந்தலைவர் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். கிராமங்களில் எல்லா கிராமங்களிலும் சர்க்கியூட் ஹவுஸ் கிடையாது. செல்லுகின்ற இடங்களில் எந்த இடம் கிடைத்தாலும் அங்கே படுத்துக் கொள்வார். பல இடங்களில் பொது வெளிகளில் கட்டில் போட்டு மரத்தடியில் கூட படுத்து இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றிய மாபெரும் தலைவர். எனவே இதை போன்ற ஒரு பெருந்தலைவருக்கு அவமதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் பேசிய பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கணும். நான் தவறாக சொல்லிட்டேன்னு சொல்லணும். இல்லை, காமராஜருடைய தொண்டர்கள் மிகவும் மனவேதனையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த தலைவர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, அனைத்து தலைவர்களும் போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர். அவரை குறித்து தவறான தகவல்களை பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.